ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பு மாநகரில் இருந்து கொண்டுவரப்படும் குப்பைகள் புத்தளம் அறுவைக்காட்டில் கொட்டப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தளம் மக்கள் தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புத்தளம், காரைதீவு, சேராக்குழி, கட்பிட்டி, எலுவாங்குளம், வண்ணாத்திவில்லு ஆகிய பகுதி மக்களால் இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறு புத்தளம் அறுவைக்காடு குப்பை திட்டத்தை மக்களின் எதிர்ப்பையும் தாண்டி அரசாங்கம் செயற்படுத்த திட்டமிட்டுள்ள நிலையில் எதிர்வரும் 3 நாட்களுக்கு கருப்பு தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. சர்வமத சபை, பௌத்த மத்திய நிலையம், கிறிஸ்தவ சபை, இந்து மகாசபை, ஜமியத்துல் உலமா, புத்தளம் பெரியப்பள்ளி என்பவற்றுடன் இணைந்து இந்த கருப்பு தினங்களை கிளீன் புத்தளம் அமைப்பு பிரகடனப்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக விளக்கமளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இன்று புத்தளம் கொழும்பு முகத்திடலில் இடம்பெற்றது. இதன்போது நாளை புதன்கிழமை சகல வீடுகளிலும் வாகனங்களிலும் கருப்பு கொடியேற்றி மக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்துவதுடன் சகல அரச, தனியார் ஊழியர்கள் கருப்பு பட்டி அணிந்து அலுவலகங்களுக்கு செல்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 14ஆம் தேதியான வியாழக்கிழமை ஊரின் ஒவ்வொரு ஆத்மாவும் நோன்பு நோற்று ஏகவல்ல இறைவனிடம் கையேந்தும் நாள் கொழும்பு முகத்திடலில் ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. அத்துடன் 15ஆம் தேதி கடையடைத்து பூரண ஹர்த்தால் அனுஷ்டித்து மதியம் 1 மணிக்கு புத்தளம் கொழும்பு முகத்திடலில் நிகழவுள்ள மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணியில் குடும்பத்தோடும் குழந்தைகளோடும் மக்கள் போராளியாய் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கருப்பு தின ஏற்பாட்டாளர்களான கிளீன் புத்தளம் அறிவித்துள்ளது. இதேவேளை புதிய முறைப்படி குப்பைகளை கொட்டும் திட்டம் சீன நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சூழலியலாளரான எஸ். முபாரக் குற்றம் சாட்டியுள்ளார். சமயத்தில் முன்னாள் உப அமைச்சராக இருந்தவர், உப நிதியமைச்சராக இருந்தவர் சொல்லியிருந்தார், நுரைச்சோலை அனல் மின்சாரம் அமைப்பதற்காக $20 மில்லியன் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் இதை செய்தது நுரைச்சோலை செய்தது சீன கம்பெனி தான். அதே போல இப்போவும் இந்த குப்பை சம்பந்தமான விஷயத்தை ஈடுபடுவதற்கும் அதை சரியான முறையில் செய்வதாக கூறி ஒரு சீன கம்பெனி தான் கொடுத்துருக்கலாம். ஆக இந்த சீன கம்பெனியில் இருந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு எவ்வளவு கமிஷன் வருமானு எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஊகிக்கக்கூடிய முறையாக இருக்கிறது உண்டு. அடுத்தபடியாக இந்த அரசாங்கத்தினாலே, அதாவது காலத்துக்கு காலம் ஆழ்ந்த அரசாங்கத்தினாலே செய்யப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்தும் அரசியல்வாதிகளின் தீர்மானத்தால் நடக்கிறது. அதில் துறை சார்ந்தவர்கள் தீர்மானம் இல்லை.